பள்ளியின் விடுமுறை நாட்கள் முடிந்து வழக்கம்போல் பள்ளி செயல்பட தயாரான நிலையில் கொடியேற்றத்திற்கு மாணவர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது வானத்தில் விமானம் பறந்து வந்தது. அங்கு கூடியிருந்த குழந்தைகள் அனைவரும் விமானத்தை மேல் நோக்கி பார்த்த வண்ணம் இருந்தனர். சிறிது நேரத்தில் கொடியேற்றம் முடிந்து வரிசையாக வகுப்பறைக்குச் சென்றனர். வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, நான் எல்லோரிடமும் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் என கூறினார். அது என்ன கேள்வி என்றால், உங்களுக்கு தெரியுமா, விமானம் யார் கண்டுபிடித்தது எனக் கேட்டார். மாணவர்களில் ஒரு சிலர் ரைட் சகோதரர்கள் என சரியான பதிலை அளித்தனர். சரி, ரைட் சகோதரர்கள் விமானத்தை எப்படி யோசித்தார்கள் என்று தெரியுமா என்று கேட்டார். அதற்கு எனக்குத் தெரியும் என்று முந்தியடித்து கொண்டு சில மாணவர்கள் பறவையை வைத்துதான் விமானத்தை வடிவமைக்க செய்தனர் அவர்கள் என கூறினர். சரி, உங்களுக்கு பிடித்த பறவைகளின் பெயர்கள் காரணத்துடன் ஒவ்வொருவராக கூறி வாருங்கள் என ஆசிரியர் கூறினார். முதலில் எழுந்த மாணவர், எனக்கு குயில்தான் பிடிக்கும். அதன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் அது தனக்கென்று கூடு கட்டி கொள்ளாது. காகத்தின் கூட்டிலே முட்டையிடும். முட்டையை அடைகாத்து குஞ்சு பொரித்த காகம் வளர்ந்த பிறகுதான் அது தன்னுடைய குஞ்சு இல்லை என்று உணர்ந்து வெளியே அனுப்பும். அதனால் அதனுடைய சாமர்த்தியமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் எனக்கு குயில்தான் பிடிக்கும் என கூறினான். அருகில் இருந்த மாணவி எழுந்து, எனக்கு கிளிதான் பிடிக்கும். அது கீ கீ என கீச்சிடும் போதும் சரி, நாம் பேசுவதை அதை திரும்ப திரும்ப பேசும்போதும் சரி, அதன் அழகோ அழகு. எங்கள் வீட்டில் நாங்கள் கிளி வளர்க்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்த பறவை கிளிதான் என கூறினார் அந்த மாணவி. இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பறவைகளை பிடித்ததற்கான காரணங்களையும் கூறி வந்தனர். எல்லோரும் கூறி முடித்துவிட்டனர். இப்போது ஆசிரியரை பார்த்து ஒரு மாணவர், ஐயா, நீங்கள் உங்களுக்கு பிடித்த பறவை என்ன என்று காரணத்துடன் எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என கூறினான். எனக்கு பிடித்த பறவை கழுகு. கழுகா என மாணவர்கள் உரக்க குரலில் ஒரு சேர கேட்டனர். ஆம், பறவைகளின் ராஜா கழுகு. அது என்ன செய்யும் என்றால், மழைக்காலங்களில் எல்லா பறவையும் இரையை தேடி பெருசா போகாது. அதோட கூட்டில் தான் இருக்க ஆசைப்படும். ஆனால் மற்ற பறவைகள் மாதிரி கழுகு கிடையாது. மழைக்காலங்களில் கழுகு மழையை ஒரு பெருசா தடையாக நினைக்காம அது மேகக்கூட்டங்களுக்கு மேலே பறந்து சென்று அதனுடைய இரையை தானே தேடிக்கொள்ளும். மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கூர்மையான பார்வை கொண்டதாகவும் இருக்கும். அதனுடைய இலக்கு மாறாமல் செல்லும். அதனால் எனக்கு கழுகு பிடிக்கும் என கூறினார். இப்போது கேட்ட கேள்விகளில் இருந்து எல்லோருக்கும் ஏதோ ஒரு தகவல் ஒன்று அறிந்திருப்பீர்கள் நிச்சயமாக. சரி, வாங்க பாடத்துக்கு போகலாம் என ஆசிரியர் கூறிவிட்டு சென்றார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தடைகளை உடைத்து முன்னேற நினைத்தால் வெற்றி நிச்சயம்.
நம்பிக்கையுடன் முயற்சி செய். மேற்கோள்: மழைக்காலங்களில் கழுகு மேகக்கூட்டத்திற்கு மேல் பறந்து சென்று அதன் இலக்கை அடையும். அதுபோல உன் இலக்கை நோக்கி செல்லும்போது தடைகள் வந்தாலும் நீ கழுகு போல் மேல் நோக்கி செல். நிச்சயம் நீ வெல்வாய். ஆசான் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் கூறிய வரிகள். நன்றி. Abhinandan Stories. Please subscribe for more videos. Thanks for watching.